ஹாய் ஹலோ வெல்கம் டு மொபைல்ஸ் கேம்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன கேம் ட்ரை பண்ண போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இந்த கேம் பல பேர் விளையாடி இருப்பீங்க கைஸ். நம்ம அதிலே வந்து தமிழ்நாடு பஸ்ஸில் வந்து ஏசி இருக்காது கைஸ். நம்ம வந்து ஏசி எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கைஸ். நீ கிரியேட் பண்ணுறியான்னு கேட்டிருப்பீங்க கைஸ். நான் கிரியேட் பண்ணல கைஸ். நானே வந்து கூகுள்லேருந்து தான் கைஸ் டவுன்லோட் பண்ணேன். இந்த கராஜில் வந்து டூல்ஸோட அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் தான் கைஸ் இருக்குது. சரி அதெல்லாம் விட்ற அவனுக்கு பஸ் ஓட்ட தெரியுமா? ட்ரை பண்ணுறேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க கைஸ். சின்ன ரூட் தான் கைஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ கரியர் மோடுக்கு போயிட்டு டெர்மினலாக ஏற்றிட்டு மக்களை ஒரேடியாக எடுத்துகிட்டு போய் இறக்கலாமா, இல்லைனா தெருவாக போய் மக்களை ஏற்றலாமா? நம்மளும் தான் ஏசி பஸ் ஆச்சு கைஸ். நம்ம வந்து ஒரேடியாக டெர்மினல் ஏற்றிக்கலாம் கைஸ். இப்போ வந்து மேப்பில் வந்து நம்ம வந்து சின்ன ரூட் தான் கைஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ சின்ன ரூட் செலக்ட் பண்ணாலே இதுக்கு வந்து 2 ஆடு கிட்ட வந்துடும் கைஸ். நான் பல மூணாக விளையாடி இருக்கேன் கைஸ். ஆடாக வரும் கைஸ். இப்போ பேசஞ்சரை போய் ஏற்றிக்கலாம் கைஸ். நம்ம மஞ்சள் கலர் தமிழ்நாடு ஏசி பஸ் பார்த்தோன்னே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க கைஸ். எப்பயும் இந்த கேமில் அப்படி தான் கைஸ் நின்றுருப்பாங்க பேசஞ்சர். இப்போ பேசஞ்சரை ஒரு டெர்மினலில் ஏற்றி இன்னொரு டெர்மினலில் எடுத்துகிட்டு போய் விடணும் கைஸ். இப்போ நிறுத்தினோடனே எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு பாருங்க கைஸ். இது வந்து பஸ் கராஜில் வந்து ஆங்கிளே காமிக்க முடியல கைஸ். பஸ்ஸோட ஆங்கிள் வந்து காமிக்கவே முடியல கைஸ். அங்கே ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்ததுனால தான் கைஸ். சரி அதெல்லாம் விடுங்க கைஸ். எனக்கு பஸ்ஸே ஓட்ட தெரியாது கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக பேசஞ்சரெல்லாம் ஏற்றிட்டோம் கைஸ். எடுத்துகிட்டு போய் அங்கே டெர்மினலில் விட்டால் நம்மளோட டாஸ்க்கு முடிஞ்சிடும் கைஸ். இதான் கைஸ் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவோட டாஸ்க்கு. இப்போ எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்து விடணும் கைஸ். அந்த சின்ன வயசுலலாம் போகும்போது பஸ் ஓரமாக உட்காந்து அந்த டவுன் பஸ்ஸு கைஸ், அதுவும் கவர்மெண்ட் பஸ் இல்லை கைஸ், அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் எல்லாம் போகும்போது ஒரு பாட்டை அப்படியே போட்டுக்கிட்டே போவாங்க கைஸ். என்னால் பாட முடியாது கைஸ் பாட்டு. இப்போ பாட்டுனா பாட்டு ரைட்ஸ்ன்னு ஒன்று போட்டு விட்ருவாங்க கைஸ். அதனால் பேசாத அதனால் பாட முடியாது கைஸ். இப்போ ஒரு கதை நடந்திருக்கு கைஸ். நம்ம கேமிங் ராக்ஸ் போயிட்டு இருக்காங்க கைஸ். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா விளையாடி போட சொன்னால் டவுன்லோட் பண்ணது பஸ் சிமுலேட்டர் இந்தியா டவுன்லோட் பண்ணி நீ ப்ளே பண்ணி போட போகிறாரு கைஸ். அதை போய் நீங்கள் மறக்காமல் இப்போ செக் அவுட் பண்ணி பார்த்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ கரெக்டாக கிளம்பிட்டோம் கைஸ். கைஸ் கோயில் பக்கத்தில் பஸ்ஸு போயிட்டுருக்கு கைஸ். இப்போ வந்து 135 ஸ்பீடில் போகுது கைஸ். தப்பான ரோட்டில் போகிறோம். இப்போ கிராஸ் ஆகிடலாம் கைஸு. ஹலோ கேட்குதா? டாலிமன்னிலிருந்து கோபால் பேசிக்கொண்டிருக்கேன். இப்போ சற்று முன் நடந்த விபத்தில் வந்து மஞ்சள் கலர் பஸ்ஸில் ஓட்டுநர் மட்டும் விபத்து அப்போது இறங்கி ஓடியதாகவும் பயணிகள் 2 பேர் வடிவல் பறந்து கீழே வீழ்ந்தது போல் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். தற்போது வந்து இதான் செய்தி. நன்றி. என்னடா கேம் ப்ளே பண்ண சொன்னால் காமெடி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க கைஸ். ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் மைக் ஆன் பண்ணேன் மறந்துட்டேன் கைஸ். அதனால தான் கைஸ் அந்த மைக் ஆன் பண்ணிட்டு இருந்தால் நான் விளையாடும் போது ஃப்ளூயிடாக ஏதோ பேசிக்கிட்டே விளையாடிருப்பேன் கைஸ். இப்போ என்னால் வாய்ஸ் ஓவர் தர முடியல கைஸ். சரி அப்படியே வாய்ஸ் ஓவர் தந்தாலும் ஒரு அண்ணன் வந்துடுவார் கைஸ். வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எப்படா காப்பிரைட் வரும்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்து வாய்ஸ் ஓவர் தரும்போது தப்பாக ஏதோ வளருவேன் கைஸ். அதை விளையாடும் போது ஃப்ளூயிடாக வரும் கைஸ். அதனால தான் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நில்லுங்க, என் வேறு ஐடி எடுத்துகிட்டு வரேன் கமெண்ட் பண்ணுறதுக்கு.